முருகனுக்கும் பச்சை நிறத்துக்கும் என்ன மாதிரியான விசேஷங்கள் இருக்கு சார்? பசுமை பொருந்திய இடத்துல இருக்கக்கூடிய என் அப்பன் பசுமை நிறத்தை பொருந்தியவன். இது முதல் விஷயம். பச்சை நரம்புகளுக்கு அதிபதி. இந்த பச்சை சேவை திருச்செந்தூரில் ரொம்ப விசேஷம். சார், நான் கந்த சஷ்டி விரதம் இருக்கலை, பரவாயில்ல. சார், நான் சஷ்டி கவசம் சொல்லலை, பரவாயில்ல. சார், நான் கடலில் குளிக்கலை சார், கடுமையான ஃபீவர், பரவாயில்ல. ஆனால் பச்சை சேவை பாரு, வாழ்க்கையே மாறிடும்னு சொல்லுவாங்க. பசுமை பொருந்தியவன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடியவன். பச்சை அப்படிங்கிறது புதனை குறிக்கும். இந்த புதனாகப்பட்டவன் நம்மளுடைய முருகப்பெருமானுடைய தாயார் அங்கையர் கன்னி, ஆலவாய் அரசி, மதுரை ஆளும் மீனாட்சி புதனுக்கு உகந்தவள். அப்போது நீட் தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னா பச்சை நிற ஆடை கட்டுவதும் பச்சை சேவை சாதிப்பதும் முருகனை நீட் தேர்வில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற அரிய பெரிய விஷயம். உங்கள் முன்னாடி சமர்ப்பிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நிகழ்காலத்தில் அனுபவித்த உண்மைகளை சமர்ப்பித்து கொண்டு இருக்கிறேன். நிறைய பேத்துக்கு ஆட்டிசம் அப்படின்னு சொல்லி ஒரு நோய் இப்போ பரவி கொண்டு இருக்கிறத கேள்விப்பட்டிருப்போம். குழந்தைகளுக்கு நரம்புகள் சம்பந்தப்பட்டதே, புதன் நரம்பு சம்பந்தப்பட்ட அந்த புதனை கட்டுப்படுத்தக்கூடியவன் என் அப்பன் முருகன். ஸோ பச்சை சேவை சாத்துறது அல்லது முருகனுக்கு இந்த பச்சை ஆடைகளை உறுத்தி விரதம் இருப்பது இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறத ஒழிப்போம். பச்சை உடை அணிந்து பழனிமலை முருகனை சேவிங்கள். அவன் பழனியில் கூட பானை இருக்குங்கிறத நினைவில் கொள்ளுங்கள். முருகப்பெருமானுக்கு நாங்கள் ஆலயங்களில் அலங்காரம் பண்ணும் பொழுது குறிப்பாக ஒரு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலர் மாலையை சூட்டக்கூடிய நிகழ்வும் நடத்தி கொண்டிருக்கிறோங்கிற கூடுதல் படிவை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.